தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி பேசலாம். திரு சோமு, இந்த விவகாரம், இந்த ஒரு தலைப்பு, இது தொடர்பாக வேறு கருத்துக்கள் நம்ம பார்த்தோம். எப்படி பார்க்கலாம் சோமு? முதல் விஷயம் என்னென்னா, இந்த தலைப்பில் ஒரு விஷயம் விடுபட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நான். என்னென்னா, திமுக எதிர்ப்பில் தீவிரம் காட்டும் அதிமுக, பாஜக, நாத்தக, தவேக. இதில் பாமகவை விட்டுட்டீங்க. ஏன்னா பாமக தலைவர் அன்புமணி மற்ற பலர் கவனிக்காத விஷயங்களை கூட அதை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதிமுகக்குள்ளே வந்துடும்ல, அதனால் அப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்கள். இல்லை, அப்போ பாஜக நீங்கள் சேர்த்துருக்க கூடாது. வெவ்வேறு கூட்டணி சேர்ந்துருக்காங்கன்னு ஒத்துக்கிறாருன்னு. அப்போ பாஜக இருக்குல்ல, அதுக்கு சொல்கிறேன். உதாரணமாக என்னென்னா, இந்த புதுக்கோட்டையில் ஆதி திராவிடர் பள்ளியில் அதுக்கு நிதி ஒதுக்காதனால கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் போல் அதுக்கு மேலேயே வெறும் சாதமும் ஊறுகாய் மட்டும் வச்சுருக்கிறாங்க. இது சம்மந்தமாக ஒரு அறிக்கையை விடுத்து அதை கவனத்துக்கு கொண்டு வந்தவர். இது மாதிரி நிறையா சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இது இருக்குது. அதுக்காக சொன்னேன். அது என்ன நான் தப்பாக இருக்காங்க, அன்புமணியை இப்போ சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். சொல்லுங்க நாகராஜ். இந்த 555 வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட லைன் பை லைனாக பிரித்து மேய்ஞ்சது அன்புமணி ராமதாஸ் தான். ஆமாம், அது எது நிறைவேற்றினா இல்லை, நீங்கள் சொல்கிறதுனால ஆடட் அட்வான்டேஜ் கொடுக்கணும். சொல்லுங்கள். அந்த ஒரு புத்தகம் போட்டார்ல, விடியா ஆட்சின்னு எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதை எத்தனை சதவிகிதம் நிறைவேற்றினாங்க, முழுமையாக நிறைவேற்றினது என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதில் இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம். இப்போ 4 கட்சி சொல்லியிருக்கிறீங்க இல்லையா, அதிமுக, பாஜக, நாத்தக, தவேக. இதில் நாத்தக, தவேக ரெண்டுத்தையும் விட்டுறலான்னு நினைக்கிறேன் நம்ம சாய்ஸில். ஏன் அப்படின்னா, ஏன் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க? அது இருக்குது. இப்போ தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பயுமே எதிர்ப்பாங்க. ஒரு 0.1% பாஜகவை எதிர்ப்பாங்க. மீதி 99.9% டிஎம்கே எதிர்ப்பாங்க. பாண்டிச்சேரி போனால் கூட அங்கே ஆளுங்கட்சி இவங்களுக்கு திமுக தான். சட்டமன்ற தேர்தல் தானே, சட்டமன்ற தேர்தல் இல்லை, பாண்டிச்சேரி விஜய் போனா சரிதானே, அது இயல்பு இல்லையா? பரப்புரை பாண்டிச்சேரிக்கு விஜய் போனா கூட அங்கேயும் திமுக தான் திட்டுவார். ஏன்னா திமுக தானே அங்கே ஆளுங்கட்சியாக இருக்குது. இப்போ ரங்கசாமி திமுக தானே பாவம். அதனால் அவர் சொல்கிறாரு. அது ஒரு இது எழுது ஒன்று. இன்னொன்று, விஜய் மேலே ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, இப்போ கடைசியாக பேசின அவருடைய பேச்சை கூட பார்த்தா இந்த சினிமா டைலாகாகவே இருக்குது. அது என்னமோ புது சட்டை, பழைய சட்டை, அப்புறம் தூயது தீயதுன்னு என்னென்னமோ சொல்கிறாரு. இப்போ திமுகவை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, எதிர்ப்பதற்கான விஷயங்கள் 1008 இருக்குது. இப்போ டெய்லி பேப்பரில் நியூஸ் செய்தி சேனல் பார்த்தாலே போதும். எத்தனை பேர் போராட்டம் நடத்துகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, விலைவாசி உயர்வு, பால் விலை உயர்வாக இருக்கட்டும், இல்லை மின்கட்டண உயர்வு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் டைலாக்காகவே இருப்புறாரு. அது யார் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல என்ன, அந்த மாதிரி. அதனால் அவர் வெறும் டைலாக் அடிக்கிற ஆளாகவும் திமுக மட்டுமே குறிவைக்கிற ஆளாகவும் இருக்கிறதுனாலும், இன்னொரு இது அவருக்கான ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதாக நான் இன்றைக்கி நம்பலை. அவன் கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடிலேருந்தே இன்னைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், கரூர் சம்பவத்துக்குலாம் முன்னாடிலேருந்தே. அதனால் அதை நம்ம ஒதுக்கிடலாம், தேவைக்க ஒன்று. அப்புறம் நாம் தமிழர்களையும் ஒதுக்கிடலாம். என்ன காரணம் அப்படின்னா, சீமான் எப்படியும் பேசுவார். இவர் தான் நல்லவர் தெரியுமான்னு அதே உடல் மொழியோட ஆக்ரோஷம் பெற, அவர் தான் கெட்டவர் தெரியுமா அப்படின்னு அதே உடல் மொழி. ப்ரூவன் பார்ட்டி இல்ல, 36 லட்சம் வாக்குகளை வாங்கி இருக்கிறது, 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று இருக்கிறது இல்லையா? 36 லட்சம் பேர் இருக்காங்கன்னு நம்ம பரிதாபம் பட முடியும், வேற என்ன செய்ய முடியும்? இருக்கிறாங்க அப்படின்ட்டு. வர தேர்தலில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதனால அவர் ஒரே கொள்கையோ ஒரு கோட்பாடோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு ஒருத்தர் திட்டுவார் அதே ஆவேசத்தோட, அதே உடல் மொழியோட, அதை பாராட்டுவார். அவரை ஏற்கனவே பாராட்டினவரை திட்டுவார். இந்த மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு நம்ம கவனிக்கத்தக்க அளவுக்கான ஒரு விஷயமா நான் அதை நாத்தாக்க ஓட்டு வாங்கினால் கூட, தாவேக்க ஓட்டு வாங்காது, இவங்க வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் வரதில் எப்படின்னு தெரியல. இருந்தாலும் இந்த ரெண்டுத்தையும் இது பண்ணலாம். இதில் திமுக, அடுத்தது பாஜக வருவோம். பாஜகவை கவனத்தில் கொள்ளலாம். என்ன கொள்ளலாம்னா, அவங்க திமுக மேலே உருப்படியான விஷயங்கள் சில இது சொல்கிறாங்க. அதாவது கவனிக்க வேண்டிய விமர்சனங்கள் இருக்குது. அதில் தேவையில்லாத விமர்சனங்கள் நிறையா இருக்குது. அந்த என்ன சொல்லுவாங்க, அதை ஒரு விளையாட்டு போக்கா இல்லாதெல்லாம் பேசுகிறது, அது ஒரு விஷயம் பாஜக இருக்குது. அதை ஒதுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் நம்ம அதை கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதை தாண்டி நான் ஏற்கனவே வந்துருச்சுல்ல, அது வேற இருக்குது. இப்போ இதை தாண்டி என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இவர் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி, அவருடைய அந்த பரப்புரை கூட்டங்கள்லையும் ஏற்கனவே பார்த்தோம். இப்போ அறிக்கைகள், பேட்டிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கரெக்டாக குற்றச்சாட்டுகளை அவர் முன்னெடுத்து வைக்கிறார். திமுக மீது அவர் வைக்கிறாரு. அதை நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா,
அந்த 6 லட்சம் 5 லட்சம் கோடி வந்து ஊழல் புகார் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த விலைவாசி உயர்வை பற்றி பேசுறதா இருக்கட்டும், இது ஒரு பக்கம். இதை தாண்டி அவருடைய தேர்தல் அறிக்கையிலே குற்றச்சாட்டாக தான் வச்சிருக்கிறாரு. எப்படின்னா கேஸுக்கு வந்து 100 ரூபா மானியம் தரணும்னு சொல்லிட்டு திமுக செய்யலை. இப்போ இது வந்து 3 கேஸுன்னு சொல்கிறாரு, நாங்கள் தர்றோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த கல்வி கடனை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பட்டியலினத்துக்கு மட்டும் ரத்துன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இவர் எல்லாருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த ஆண்களுக்கும் பேருந்து இலவசம் அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், அது உண்மை. ஆரம்பத்தில் நான் என்ன நினச்சிருந்தேன்னா, அந்த பெண்களுக்கும் பேருந்து இலவசங்கிறது ரொம்ப தப்புன்னு நினச்சிருந்தேன். ஏன்னா அதுலேயும் வேணால் குறைஞ்சபட்சம் ஒரு வருமான விஷயத்தை பார்த்து கொடுத்துருக்கலாம். அப்படி மக்கள் பணம் போதேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் மேலும் பல தகவல் திரட்டுறப்ப தான் தெரியும்னா, பல நாடுகளில், முன்னேறிய நாடுகள்லேயே அந்த பெரிய நகரங்களில் வந்து ஆண் பெண் பெரியவங்க எல்லாத்துக்குமே வந்து அதை கட்டணம் இல்லாத பயணம் இருக்குது, அரசு பயணம் பேர். என்ன காரணம்னா, தூரமாக போய் வேலை பார்க்கறதுக்கு அழுப்பட மாட்டான். டக்குன்னு அந்த நாட்டின் பிரதமர் அதிபர்லாம் கூட பேருந்தில் பயணிக்கிறது. அடுத்தது வந்து பொது போக்குவரத்தை இது பயன்படுத்துறதுனால இந்த பெட்ரோல் டீசல் இதுங்கிறது இதை வந்து பாமக 2016 சொல்லிட்டு இருக்கு. ஆனால் அப்போ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதுக்கப்புறம் அந்த உலக சில விஷயங்கள் தகவல்களை வந்து கேள்விப்பட்டணும், புரிந்தது. ஆக அந்த ஒரு விஷயம் ஆண்களுக்கும் வந்துங்கிறது நல்ல விஷயம் தான். இது அதாவது அனைவருக்கும்னு சொல்லிட்டு போயிடலாம், ஆண் பெண்ணு என்ன பிரிப்பு இல்லை, அனைவருக்கும் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். அது அதில் வந்து இது இல்லை. அதில் வந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ பேருந்து கட்டணமில்லா பயணம்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் போர்டை மட்டும் வச்சுருக்காங்க. அதுக்காக காத்திருந்து போராட்கள் பல பேருங்கிறது முடியாத ஒரு சூழல். அதை எல்லா பேருந்துக்குங்கிறது மாதிரி அதில் என்னென்ன இடையூறுகள் வருமோ சரி பண்ணிட்டு பண்ணலாம். இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த திமுக மீது வலிமையான குற்றச்சாட்டுகளை வந்து தன்னுடைய வாக்குறுதிகள் மூலமாகவும் வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதை கவனிக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே சொன்னது போல் பாமக அன்புமணி சொன்னது சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் மக்கள் கவனத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு விஷயங்களை ரொம்ப ஒரு இதாக சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் கேளுங்க. இப்போ நீங்கள் நம்ம ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வை கருத்து என்பது வேறு, ஆனால் களத்தோட நிலவரம் அப்படின்றது அப்படி தான் புரிஞ்சுக்கலாமா சோமு? ஏன்னா நீங்கள் 2 பேருமே மைனஸில் விட்டுட்டீங்க. நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் அவங்க வந்து விட்டுலாம். அப்போ வழக்கமான அதிமுக திமுக இடையில் தான் போட்டி அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல வரீங்க. 100க்கு 100 அதுதான். அதாவது வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிறது திமுக அதிமுகக்குள்ள தான். இதில் மாறுபாடு வரலாம், திமுக ஜெயிக்கலாம் அதிமுக தோற்கலாம், இல்லை அதிமுக ஜெயிக்கலாம் திமுக தோற்கலாமே தவிர இந்த நாத்தாக்க அது தெரிஞ்ச விஷயம், தனியாக நின்று அவங்க வந்து வர முடியாதுங்கிற விஷயம். அதுமாதிரி இந்த தேவேக்காவை வந்து இப்போ பல பேர் சொல்கிறதில்ல, எனக்கு வந்து அது ஏற்றுக்கிறதாக இல்லை. அதனால் அது இது இல்லை. இந்த திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா, அவ்வளோதான் வெற்றி தோல்விக்கான ஒரு விஷயம். இதில் இப்போதைக்கு பார்க்க போனால் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக இருக்கிறது திமுக ஆட்சி. அப்போ அதுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஆண்டிங்களே அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட பெருசாக இருக்காது. இப்போ கரண்ட்டில் யார் இருக்கா, இவங்க வந்து 2021 என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன செய்யலை, அப்படி பார்க்குறப்ப இவங்க செய்யாத விஷயங்களை பட்டியல் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அன்புமணியாக இருக்கட்டும், பாஜகலையும் சில தலைவர்களாக இருக்கட்டும் போடுறாங்க. அது ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தும் மக்கள்கிட்ட. அது ஒன்று. அடுத்தது இந்த கூட்டணி பலம்னு இப்போ பார்க்குறப்ப இப்போதைய ஒரு சூழலுக்கு இப்போ 2021 பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி தான் ஒரு பலம் வாய்ந்ததாக தோன்றியது. ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக கூட்டணி பலமான கூட்டணி தொடர்பாக நிறைய சந்தேகங்களை எழுப்பினார். அதனால என்ன மாதிரி தோணுது அப்படின்னா, இது வந்து அதில் முக்கியமாக இன்னொன்று சொல்லணும். நீ கூட இதில் எழுதுன ஃபேஸ்புக்கில் எப்படின்னா, இப்போ காங்கிரஸ் தரப்பில் வந்து போட்டு அடிக்கிறாங்க வந்து திமுகவில் வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு வேணும் இது வேணும். இப்போ கூட வந்து பார்த்தா விசில் சத்தம் பயங்கரமாக ஒலிக்குது அது இதுன்னு. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து ரொம்ப சைலண்ட்டாக 2 வேலை பண்ணியிருக்காரு. ஒன்று, அந்த கூட்டணிக்கான குழு இன்னும் அமைக்கலை. அவரே அங்கே கதறிட்டார், காங்கிரஸ் தரப்பில் இன்னும் அமைக்கலை, 1 வருஷமாக கேட்டுட்டு இருக்கோண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று புதுச்சேரியில் நடந்த அந்த ஆலோசனை கட்சி இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்துக்கு காங்கிரஸை வந்து கூப்பிடல. அப்போ அதை தான் நான் கூட ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன். என்னன்னா, இதான் ஊமக்குத்துன்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் சைடு. அதாவது அவங்க பேசி அடிக்கிறது வேற, சத்தம் போட சைலண்ட் அட்டாக்குங்கிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணியில் பிரச்சனை இருக்குது. இப்போ அவங்க வந்து காங்கிரஸ் தகுதிக்கு மேலே கேட்கறதுனால வரக்கூடிய அந்த பிரச்சனை இருக்குது. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற கட்சிகள் அவங்களுக்கு தகுதி இருக்குது கேட்குறாங்க, ஆனால் இவங்களே கேட்குறாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கேட்கணும்னு வரனால கூட்டணி குழப்பம் வரலாம். இன்னை வரைக்கும் அது வரல இருக்குது. இங்கே வந்து என்னென்னா, அந்த கூட்டணி வந்து செட் ஆகிருக்கு. இப்போ இவங்களுக்குள்ளே வந்து ஒரு இடம் எத்தனை பேருக்கு எத்தனை சீட்டுங்கிறது வந்து எல்லா கூட்டணியுமே வரக்கூடியது வரலாம். அதனால் அதெல்லாம் ஏற்கனவே பேசி முடிச்சுட்டு தான் அவங்க வந்திருப்பாங்க. அந்த எல்லா கட்சி கூட்டணியுமே அப்படி தான். பெரிய தலைகள் 2 பேசி முடிச்சுட்டு எந்தெந்த தொகுதிங்கிறது தான் குழு பேசும், கூட்டணி குழு. அதான் யதார்த்தம்.
கேட்டால் நாங்கள் இப்போ பேசணும் அப்போ பேசணும் அதெல்லாம் உண்மை இல்லைன்னா எதுக்கு வந்து இவங்க கனிமொழி எம்பி வந்து டெல்லிக்கு போய் பார்க்குறாங்க ராகுல் காந்தியை. அதனால் பெரிய தலைகள் பேசி அந்த சந்திப்புக்கு பிறகும் இன்னும் செட்டில் ஒன்று ஆகலைங்கிறது. இப்போ அதிமுகவை பொறுத்தளவு பார்த்தா அது வந்து செட் ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்தது இன்னொரு 4 முனை போட்டி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பேச்சு இருந்தது. இப்போ இந்த 26 புது கட்சிகளோட கூடுதல் கவனம் அதுக்கு தான் சொல்கிறேன். போன 2021 7 முனை போட்டியிலங்க இருந்தது. இப்போ புதிய தமிழன் கிருஷ்ணசாமி என்ன சொன்னீங்க, முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் ஊடகங்கள் எல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கமலஹாசனை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னீங்க. அப்புறம் இவர் டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளர். அப்படி பார்த்தா மொத்தம் 7 முனை போட்டி 2021 நடந்துருச்சு. ஆக மொத்தம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 முனை மட்டும் இல்லை 5 முனையாக கூட ஆகலாம். ஏன்னா இப்போ வர பிப்ரவரி 31 வரைக்கும் எல்லா தொகுதிக்கும் வேட்பு மனு வாங்குறாங்க பிரேமலதா. சாரி 31 இல்லை 28 நாட்டா அவங்க பிப்ரவரி தான் 31 கிடையாது இல்லை 31 தப்பா சொல்லு 28 தானே மாறுங்க. அது கூட தெரியாம இருக்கு. அதனால அவங்களும் களத்தை அவங்க தனியா இருக்கும் யூகிக்கிறீங்க. எதுக்கு 4 முனைக்கிறீங்க? 5 முனையே வந்துட்டு போதும். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சோமு, மக்கள் தீர்ப்பு அதிமுக வெர்சஸ் தவேக, நாத்தக வெர்சஸ் மற்றவர்கள்ங்கிறது ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் ரெண்டுத்தினால அதை விட்டுருவோம். அதை தவிர பார்த்தா திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிறதுக்கு ரெண்டுத்துலேயும் சேர்த்து ஒரு சதவீதம் பார்த்தோம்னா 45.5. அதே திமுக வெர்சஸ் தவேக அப்படின்னு பார்த்தா அது 47.5 வருது ரெண்டுத்திலையும் சேர்த்து. இது வந்து என்ன காரணம் அப்படின்னா இந்த கருத்து கணிப்புகள் தான் காரணம். திமுக வெர்சஸ் தவேக நீங்கள் குறிப்பிட்டதோட அதிகமாக வருது. ஆமாம் 47.5. அதாவது திமுக நான் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அதாவது திமுக அதிமுக அப்படிங்கிற ஆவரேஜ் வந்து 45.5. இப்போ இதே திமுக வெர்சஸ் தவேகங்கிறது 47.5 வருது. இதில் என்னன்னா அந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு செய்யறதுங்கிறது விஷயம். கருத்து கணிப்பு அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமானது அல்ல. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1936 அமெரிக்காவில் தான் ஒருத்தர் வந்து ஜார்ஜ் கேலப்னு பேர், அவர் தான் இதுக்குன்னு ஒரு நிறுவனமே வச்சுருந்தார், ஆரம்பித்தார் உலகத்திலேயே முதலாக. அவர் வந்து ஒரு கருத்து கணிப்பு பண்ணார், ரொம்ப கரெக்டாக வந்துச்சு. 1936 ரூஸ்வெல்ட் தோப்பாருன்னு மற்றவங்க சொன்னப்போ இவர் தான் ஜெயிப்பாருன்னு சொன்னார், ஜெயிச்சாங்க. அவர் வந்து உலகமே இன்னி வரைக்கும் கொண்டாடுது. இன்றைக்கும் கருத்து கணிப்புகள் அப்படின்னா அவர் கொண்டு வந்து அந்த ஃபார்முலா தான் இன்றைக்கி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் 1948 இருந்து அவருடைய கருத்து கணிப்புகள்லாம் பொய்யாயிடுச்சு. அது பல பேருக்கு தெரியல. அப்போ வந்து 48 ட்ரூமன் தோப்பாருன்னு சொன்னார், இவர் அந்த ட்ரூமன் தான் அதிபராக ஜெயிச்சார். இவர் வந்து இந்த கருத்து கணிப்பு தந்தை இருக்கார்ல ஜார்ஜ் கேலப், அவர் சொல்லி ஒரு பேப்பரில் வந்ததை வச்சுக்கிட்டு அந்த அதிபராக ஜெயிச்ச ட்ரூமன் வந்து பார்த்து இறக்கா சிரிக்கிற சிரிப்பு இது வந்து இன்றைக்கும் நெட்டில் இருக்குது. ஆனால் கருத்து கணிப்புங்கிறது 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இருக்கிற தொகுதியில் நீங்கள் ஒரு 100 பேரை போய் எடுத்துட்டு அது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறது அக்ரணி பொருளுக்கு தான், தனித்த உயிர்களுக்கு சிந்தனை உள்ளவனுக்கு அது கிடையாது. ஒன்று தவிர அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூத்திரம் இருக்குது. அப்படின்னா 10 பேர் கருத்து கணிப்புனா 10 ஒன்றா தானே வரணும். அந்த படி ஃபாலோ பண்ணா இல்லை ஒன்று ஒரு மாதிரி வருது. அதனால இடத்துலேருந்து போனவங்கள்ட்ட கிராமத்தில் உள்ளவங்க உண்மையை சொல்லணும்னு என்ன இருக்கு? ஒரு நாள் போய் 1 நிமிடத்தில் பேசுறதுக்கெல்லாம் அது அருமை. யாரும் நகரத்துல இருந்து போறவங்கள ஏத்துக்க தயாரில்ல கிராமத்துல. இல்ல இதை தான் நான் பல நாளா சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பல காரணம் இருக்கு. ஒன்றும் உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சுற்றி இருக்கிறவனா ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறவனா இருக்காங்கிறப்ப அதுக்கு எதிராக ஓட்டு போடணுங்கிறவன் என்ன செய்வான், அவனை அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறன்னு தப்பா தான் சொல்லுவான். இப்படி அதனால இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமானது அல்ல. கருத்து கணிப்புங்கிறது எந்த கட்சி ஜெயிக்கிறதா சொல்லுங்க, எந்த கட்சி, இது தனி டிபேட் கூட வச்சுக்குவோம். அன்றைய தினத்திற்கான வாக்குப்பதிவு மட்டும்தான் உண்மைன்னு சொல்றீங்க. அதுதாங்க அதேதான். அதாவது தேர்தலே கிட்டத்தட்ட சரியான ஒரு கருத்து பணி இதுதான். 100க்கு 100 பேரும் வாக்களிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி அப்படின்னா அவசரம் அதுதான் இருக்கு. இதுவே அதாவது கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சமூக மனநோய், அவ்வளவுதான். இதை ஒரு பெருசா சீரியஸா கருத்து கணிப்பு சரியா எந்த அளவுக்கு மக்கள் நம்புறாங்க அப்படின்னா அமெரிக்கா கலிபோர்னியா யூனிவர்சிட்டி ஒரு கருத்து கணிப்பு நடந்துச்சு உலகம் முழுக்க. அதில் என்னன்னா அந்த 100க்கு 42 பேர் தான் சதவீதம் பேர் தான் அந்த கருத்து கணிப்பையே பார்க்குறான். அதில் 12% பேர் தான் அதை நம்புறான், மீதி இருக்கிற 80 நம்பலை. அதனால இல்லை எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த திமுக தவேக அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கிற விஷயம் இல்லை. ஆனால் நம்ம தம்பி சொன்ன மாதிரி இப்போ சீமான் விஜய் கூட்டணி வந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவரை திட்ட அந்த ஆடியோ வர அதை கேட்டு ரசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் வச்சுக்காதீங்க. தம்பி சொன்ன ஒரு விஷயம் தான் என்னன்னா இந்த தவேக நாத்தக வாங்குற ஓட்டை வச்சு தான் அதிமுக திமுகவுக்கான எவ்வளவு வரும் அப்படிங்கிறதுனால அவங்களையும் நம்ம வந்து 4 முனை போட்டியாக வைக்கலாம்னு சொல்கிறாரு. அப்படி பார்த்தோம்னா சுயேட்சைகளையும் நம்ம சேர்த்து தான் 10 முனை போட்டி 20 முனை போட்டி. ஏன்னா ஒரு ஓட்டில் மாறும். ஒரு சுயேட்சை 100 ஓட்டு வாங்குறானா அதில் மாறும். யாருக்கு அவன் நிற்காம இருந்தால் ஒரு கட்சிக்கு போயிருக்கு, நின்னா வேற கட்சிக்கு போகுதுங்க. அதனால
அந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை. சட்டமன்ற தேர்தலுக்கும் நாத்தாக்க தாவேக்காவுக்கும் தொடர்பு உண்டே தவிர சட்டமன்றத்துக்கும் இந்த ரெண்டு கட்சிக்கும் தொடர்பு கிடையாது.